பின்னாடி பாருங்க, மலை தெரியுதா? பெரிய மலை. அந்த மேல ஏறி செங்குத்தாக இருக்கக்கூடிய இந்த மலையில ஏறி அந்த பக்கம் கால்வாசி கீழே இறங்கணும். அங்கதான் 2 ஆள் இருக்கிற மாதிரி குகை இருக்கு. அது கவனிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, ஹாஜாக்களே, நான் வந்திருக்கக்கூடிய இந்த மலைக்கு பேரு ஜபல் சௌர். இந்த மலைக்கு பேர் என்ன? ஜபல் சௌர். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண்ணியத்துக்குரிய சஹாபா பெருமக்களும் மக்காவிலே இருக்கக்கூடிய காலத்திலே, ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தினுடைய விரோதிகளாக இருக்கக்கூடிய குறைஷி குஃபார்கள் பெருமானாருக்கும் சஹாபா பெருமக்களுக்கும் கடுமையான வேதனையை, தொல்லையை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்திலேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு சரியான ஒரு அடைக்கலம், பாதுகாப்பான ஊர் வேண்டும் என்று கருதி 450 கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய எஸ்ரிபி நகரம் என்று சொல்லப்படக்கூடிய மதீனா நகரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்தார்கள். தேர்வு செய்து எல்லா சஹாபா பெருமக்களையும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் நாயகம், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு போன்ற முக்கியமான சஹாபா மக்கள் தங்கியிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக காத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு எப்போது வரும், வந்தவுடன் புறப்படுவதற்கு தயாராக இருந்தார்கள். இந்த வேளையிலேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வீட்டை விட்டு வெளியிலே வருவார்கள், அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டி 100 குறைஷி குஃபார்கள் பெருமானாருடைய வீட்டை சுற்றி முற்றுகையிட்டிருந்தார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்